அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் பரிசுத்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை எங்களுக்கு காண்பித்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கண்கள் உம்முடைய நாளை நோக்கி விழித்து இந்த நாளில் நாங்கள் காண்கின்ற அனைத்தும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய இணைப்பிலே கூடி வந்து இந்த பரிசுத்த நாளின் ஆசீர்வாதத்தை காணும்படி நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, ஆமென். இந்த நாளிலும் நாம் 9வது சங்கீதம் 11வது வசனத்தில் இருந்து 20வது வசனங்கள் வரை நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்திலே நம்மை மகிமைப்படுத்துவார். 9வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை அறிவியுங்கள். ஆண்டவராகிய தேவன் உலக இரட்சகர் என்பதை நாம் ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் தியானிக்கும்போது 66வது சங்கீதம் அங்கு 16வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எல்லோரும் வந்து நான் சொல்லப் போவதை கேளுங்கள். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், என் ஆத்துமாவுக்கு அவர் செய்ததை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மேலும் 107வது சங்கீதம் 22வது வசனத்திலே இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது என்ன என்றால், 107வது சங்கீதம் 22வது வசனம் அவர் சொல்லுகிறார்: கர்த்தர் தங்கள் இரட்சகனான தேவனை அவர்கள் மறந்தார்கள். 106வது சங்கீதம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தங்கள் இரட்சகராகி தேவனை அவர்கள் மறந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தி அவருடைய நீதி நியாயங்களை அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். அன்பு பிள்ளைகளே, அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் மறக்க மாட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையுள்ள மனிதன் பாக்கியவான் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இணங்க அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். 72வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது: யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நான் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
எனவே வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தால் உங்களை குறித்து நீங்களே உங்களை நிந்தைக்கு ஒப்புக்கொடாமல் கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் ஜீவிதம் செய்யுங்கள். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். 9வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், உம்முடைய கிருபையின் கரம் எங்களுடைய துக்கங்களை தேற்றட்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து தேற்றுகிற கரத்தை குறித்து 35வது சங்கீதம் 9வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பை மகிழ்ந்திருக்கும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளிலே சிக்கிக்கொண்டால் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு துன்மார்க்கருடைய நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எல்லா நிலைகளிலும் கர்த்தரை மறக்கிற ஒரு அனுபவத்தை யாராவது பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஜீவிதம் ஆண்டவருக்கு பிரியமற்றதாய் காணப்பட்டு அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 92வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாய் இருக்கும். நாங்கள் காலையில் உம்முடைய கிருபையை எங்களை எழுப்பினீர், அதை குறித்து நாங்கள் சிந்திக்கவும், எங்களை பலப்படுத்தினீர், அதை குறித்து நாங்கள் அறிவிக்கவும் இந்த காலை பொழுதை பெற்றிருக்கிறோம் என்று தாவீது பாடுகிறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவனை மறக்கிறவர்கள் 50வது சங்கீதம் 22வது வசனம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிறவர்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை பீறி போடுவேன், உங்களை என்னிடத்திலிருந்து தப்புவிப்பார் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனை மறக்கிற ஒரு குணம் நம்மில் காணப்படக்கூடாது. அப்படி தேவனை மறந்தால் ஆண்டவர் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகம் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 9வது சங்கீதம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவமுள்ள பிள்ளைகள் தங்களை தேவ சமூகத்தில் எப்படி வருத்தி கொண்டார்கள் என்பதை காண்பிக்கிறது. அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த சப்தத்திற்கு தேவன் அவர்களுக்கு ஆறுதலின் கரத்தை நீட்டி தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படியெல்லாம் அணைத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் யோசித்து, கோழி தன் குஞ்சுகளை அணைத்து கொள்ளுவது போல அவர் நம்மை அணைத்து கொள்ள பிரயாசப்படுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய சந்தோஷத்திலே நாம் பிரவேசிக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? துக்கப்படுகிற அனுபவம் உங்களுக்குள் காணப்படுகிறதா? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசியுங்கள். துக்கம் உங்களுக்கு வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை காப்பதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்கள் எந்த நிலையிலும் கலக்கம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் இருக்கரம் நீட்டி நம்மை அணைப்பதற்கு நம் பக்கத்தில் கைகளை நீட்டுகிறார். அந்த நீட்டிய கரத்திற்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற
பிள்ளைகளோடு நாம் இணக்கம் வைத்து இந்த நாளை நாம் பரிசுத்தப்படுத்துவோமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, ஒருவேளை நாங்கள் மன நிம்மதி இல்லாமல் சஞ்சலமும் தவிப்போடும் எங்களுடைய நாள் இருக்குமென்றால், இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆறுதலின் தேவன் எங்களை அழைத்து எங்களை சமூகத்தில் அரவணைத்து கொண்ட தயவிற்கு ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக்கி, எந்தவித துக்கங்களும் எந்தவித பலவீனங்களும் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து நீக்கப்பட என் தேவன் கிருபை செய்யும். இந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து பரிசுத்தமான நாளாக இந்த நாளை முடிக்க என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். இந்த ஆறுதலின் தேவன் நமக்கு ஆறுதல் கொடுக்கப் போகிறார். அவரை நோக்கி கடந்து செல்வோமா? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.